பேசி தொகுதி 4 தொகுதி பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் தொகுதியெல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க திமுக. எக்காலத்திலும் நீங்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவோ இல்லை பிஜேபிக்கு ஆதரவோ தாவேக்காக்கு ஆதரவோ கொடுத்துடக்கூடாது. தாவேக்கா பக்கம் போயிடுச்சுன்னா ஓபிஎஸ் அணி தாவேக்கா பக்கம் போயிடுச்சுன்னா தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கிறது அளவுக்கு அது. இப்போ பண்ருட்டியார் வந்து தாவேக்கா போறாங்க அப்படின்னா இப்போ வைத்தியலிங்கம் ஏன்னா வடக்குல வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கப்பட்டவர். அதாவது ஓபிஎஸ் கூட இன்னைக்கு செல்வாக்கு இல்லை அந்த இயக்கத்தில். அன்னைக்கு அதிகப்படியான செல்வாக்கு உள்ள தலைவர் யாருன்னா அந்த வைத்தியலிங்கம் அவருடைய முடிவு அதிமுகவா தாவேக்காவா? எடப்பாடி திருந்துவார்னு பார்த்தா திருந்தானே அரவணைச்சு போவார்னு பார்த்தா அந்த அறிகுறியே அந்த தற்குறிக்கு இல்லை. யாருக்கு எடப்பாடின்ற தற்குறிக்கு அந்த அறிகுறியே இல்லாத வேறு வழி இல்லாமல் தாவேக்கா முடிவு எடுக்கிறாங்க. அநேகமாக மதுரை மாநாட்டில் அம்மாவும் புரட்சித் தலைவரும் தொண்டனுங்களை நம்பி அரசியல் பண்ணாங்க. ஆனால் இவர் மாவட்ட செயலாளர் நம்பி அரசியல் பண்ணுறாரு. அதனால தான் வெற்றி வாய்ப்பு. தொடர்ந்து 10 தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சார். 2 தேர்தலில் புறக்கணிப்பு செய்தார். மீண்டும் கூட புத்தி வரலன்னா இந்த தற்குறியை வச்சு நீ எப்படி பொதுச் செயலாளரை வச்சு நீ எப்படி கட்சி நடக்க கட்சி ஜெயிக்கும் வாய்ப்பே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்புக்கின்ற டெப்டி ஸ்பீக்கரை வந்து கையை பிடிச்சி தள்ளுறதும் இல்லை. என்ன காரணம் இப்படி கையை பிடிச்சி தள்ளினாங்க? இல்லை ஒரு பக்குவமே இல்லாத தற்குறின்றன அந்த ஆளுக்கு அதாவது ஒரு காகிதம் ஒரு எச்சையில அந்த கோபுரத்து மேலே எச்சையிலையா ரெட்டையிலையா போய் ஒட்டிச்சு காற்று அடித்த காற்றுல திரும்ப ஒரு காற்று அடிச்சதுன்னா திரும்ப வந்து கீழே ஊந்துடும் அந்த எச்சையில ரெட்டையில. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கோட்பாடு. இதெல்லாம் என்ன பிஹேவியர்? அவரோட சீனியாரிட்டி இல்லை, உன்னுடைய சீனியாரிட்டி இல்லை, தம்பிதரோட சீனியாரிட்டி இல்லை. ரியல் ஒன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சரை வந்து பல தடவை போய் சந்திச்சாங்க. பார்க்கில் சந்திச்சாங்க, வீட்டில் போய் சந்திச்சாங்க. இப்போ வந்து திமுகவோட டீல் முடிந்து விட்டது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கேன். நிஜமா வந்து ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் 2026 தேர்தலை சந்திக்க போறாங்களா? பேசி தொகுதி 4 தொகுதி பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் தொகுதியெல்லாம் பேசி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க திமுக. எக்காலத்திலும் நீங்கள் வந்து எடப்பாடிக்கு ஆதரவோ இல்லை பிஜேபிக்கு ஆதரவோ தாவேக்காக்கு ஆதரவோ கொடுத்துடக்கூடாது. தாவேக்கா பக்கம் போயிடுச்சுன்னா ஓபிஎஸ் அணி தாவேக்கா பக்கம் போயிடுச்சுன்னா தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கிறது அளவுக்கு அது பலம் பொருந்திய இயக்கமாக மாறிடக்கூடாது. தளபதி ஸ்டாலினோட ராஜதந்திரத்தில் தான் ஓபிஎஸ் இழுத்து போட்டார். இப்போ 4 சீட் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டாங்க. அப்போ 4 சீட்டு ஓபிஎஸ் கூட இருக்கவங்களுக்கு 1 சீட்டு அவர் பையனுக்கு ராஜ்யசபா கேட்டிருக்காங்க. அதுவும் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைந்து தேர்தலை சந்திப்பது, ஓபிஎஸ் கூட இருக்கிற முக்கியமான தலைவர்கள் வைத்தியலிங்கம், பண்ருட்டியார் இதை ஏற்றுக்குவாங்களா? ஓபிஎஸ் கூட தொடருவாங்களா? எப்படி? அண்ணன் பண்ருட்டியார் திமுகவோட போக மாட்டார். அதேமாதிரி வைத்தியலிங்கம் அண்ணனும் போக மாட்டாங்க. இவங்களை தவிர மற்றவங்களாம் ஏற்றுப்பாங்க. திமுக பலமுறிந்திய மீண்டும் ஆட்சி கட்டில் வந்து ஓபிஎஸ் சொல்கிற 2 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும், அவருக்கும் சேர்த்து. அதனால தான் பிஜேபி இப்போ அழைப்பு கொடுத்துக்கூட அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. டீல் ஓவர், டீல் முடிஞ்சு கை நினச்சிட்டாங்க வீட்டில் போய். எப்படி இனிமேல் தான் இருக்குது. இப்போ எல்லா விஷயமே பேசி முடிச்சுட்டாங்க. முடிந்து விட்டதை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. சரி, அப்போ வந்து இப்போ வைத்தியலிங்கம் பண்ருட்டியார் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய முடிவு, வைத்தியலிங்கம் பண்ருட்டியாருடைய முடிவு என்னவா இருக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோக்கடிக்கணும், எடப்பாடியை தோல்விக்கு செய்யணும்னா அதுக்கு தாவேக்காவோட இணையத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அண்ணன் பண்ருட்டியார் 27ஆம் தேதிக்குள்ளே தாவேக்காவுக்கு ஆலோசகராக போவார். நம்ம மதுரை மாநாட்டுக்கு அதிகமாக பண்ருட்டியார் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. இப்போ பண்ருட்டியார் வந்து தாவேக்கா போறாங்க அப்படின்னா இப்போ வைத்தியலிங்கம் ஏன்னா வடக்குல வந்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக பார்க்கப்பட்டவர். அதாவது ஓபிஎஸ் கூட இன்னைக்கு செல்வாக்கு இல்லை அந்த இயக்கத்தில். அன்னைக்கு அதிகப்படியான செல்வாக்கு உள்ள தலைவர் யாருன்னா அண்ணன் வைத்தியலிங்கம் தான். வைத்தியலிங்கம் அவருடைய முடிவு அதிமுகவா தாவேக்காவா? அதிமுகவை அவங்க கை கழுவிட்டாங்க. எடப்பாடி திருந்துவார்னு பார்த்தா திருந்தானே அரவணைச்சு போவார்னு பார்த்தா அந்த அறிகுறியே அந்த தற்குறிக்கு இல்லை. யாருக்கு? எடப்பாடின்ற தற்குறிக்கு அந்த அறிகுறியே இல்லாதனால வேறு வழி இல்லாமல் தாவேக்கா முடிவு எடுக்கிறாங்க. அநேகமாக மதுரை மாநாட்டில் தாவேக்காவோட மாநாட்டில் இவங்க முக்கிய இடத்துல இருப்பாங்க. இப்போ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய விசுவாசி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டாலே முதல் விசுவாசியாக ஓபிஎஸ்ஸை தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கூட அவரால் முதலமைச்சராக தொடர முடியாத காலகட்டங்கள் எல்லாமே ஓபிஎஸ்ஸை தான் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதல் நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசி பன்னீர்செல்வம் அவர்கள்
திமுகவில் இணைஞ்சதை எப்படி அவர் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள், அவர் கூட இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள், தலைவர்கள் எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? எப்படி புரிந்து கொள்வது? டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இந்த எடப்பாடி வந்து ரோட்டில் நின்று எடப்பாடி வந்து அவரை வந்து ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிற அளவுக்கு விட்டுட்டார். கரை வேட்டி கட்ட விடல. பிஜேபி நம்பி, அண்ணன் குருமூர்த்தியை நம்பி, அண்ணன் அமித்ஷாவை நம்பி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியை நம்பி நட்டோட்டில் வந்து நின்றார். இதுக்கு மேலே அவர் வந்து பிஜேபியோ என்டிஏ கூட்டணியை நம்பி இருந்தார்னா அவர் அவர் நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு அவர் செய்கிற துரோகமாக தான் நினைக்கும். அதுக்கு அவர் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் திமுகவை. இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னா ஒரே இடம் அது திமுக தான். பழி வாங்கிறதுக்கு தான் அவர் திமுகவுக்கு போயிருக்கார். எடப்பாடி மீண்டும் வெற்றி பெற்றக்கூடாது, முதலமைச்சர் ஆகிடக்கூடாதுன்றல ஒற்றை குறிக்கோளோடு தான் போயிருக்கார். வேறு எதையும் பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க போகல. இந்த 4 சீட்டுக்கெல்லாம் அவர் போகலன்றது எனக்கு தெரியும். ஏதோ சரி கொடுக்குறது பயம், நாங்கள் கொடுக்குறது 4 சீட்டு இல்லை, இது இல்லை, அது வந்து எம்எல்ஏ சீட்டு நம்பி வாங்க, நீங்கள் கேட்குற 4 தொகுதி தரேன்னு தளபதி அஷூரன்ஸ் கொடுத்துட்டார். இப்போ அதிமுகவில் எடப்பாடியாருக்கும் ஓபிஎஸ்க்கு இடையில மோதல். ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வேற எந்த கூட்டணி கூட அலைன்ஸாக போனாலும் பெரிய அளவில் அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடியார் ஓபிஎஸ்க்கு எதிரி, அப்போ தாவேகா கூட போனாங்க, இல்லை பாஜக கூட போனாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து அதிமுகங்கிற கட்சியே உருவாக்கப்பட்டது திமுகவுக்கு எதிராகத்தான். திமுகவுக்கு எதிராக ஆட்சி செய்யணும், திமுக வீழ்த்தணும் அப்படின்னு தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் திமுக பக்கம் இருக்காங்க. அந்த எதிர்ப்புலாம் வந்து அம்மா கலைஞர் காலத்தோடு போயிடுச்சுங்க. புரட்சித் தலைவர் அம்மா கலைஞர் அது மாதிரி எதிர்ப்புலாம் இப்போ இல்லை. அதெல்லாம் பகைமையெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, தொடர்ந்து அவர் 3 முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர்கள், அம்மாவோட நம்பிக்கை பெற்றவர்கள், அவரை தொடர்ந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாரு எடப்பாடியார். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோன்றது, அவனு பிஜேபியும் அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்கன்றது. இவர் வந்து உட்காந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நான் தான் முடிவு பண்ணணும், பிஜேபி பண்ணி முடிவு பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் அவர் இல்லைன்றது. அவரை சேர்க்கவே மாட்டோம், தேக்கத்தள்ளி சின்னமாக அவர் டிடிவி சேர்க்கவே மாட்டோம் அறிக்கை கொடுக்குது. டிடிவி சார் தொடர்ந்து இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ நேற்று ஒரு பேட்டியில் கேட்கும்போது, விஜயபாஸ்கரோட ஒரு பேட்டி கொடுக்கும்போது புதுக்கோட்டையில் தான் சொல்கிறார், அவரெல்லாம் நாங்கள் சேர்க்கலையன்றாரு. காலம் தான் முடிவு பண்ணணுன்னா அவர் தான் சொன்னார், காலம் எனக்கும் முடிவு பண்ணணுன்னு டிடிவி சார் சொல்கிறார். அதேமாதிரி ஓபிஎஸ்ஸோ டிடிவியும் அங்கே இருக்க மாட்டாங்கன்றது தான் என்டிஏ கூட்டணியில். அதாவது எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவங்களுக்கும் ஒரு துளியும் விருப்பம் இல்லை. ஏதோ என்டிஏ கொடுக்குற நிர்பந்தத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்டிஏக்கே அவங்க மதிப்பு கொடுக்கல, என்டிஏவே அவங்க அனுசரித்து போகல, என்டிஏ முடிவு பண்ண முடியாது, நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு தாந்தோணித்தனமாக இந்த தற்கூரி பேசின்னு வர எடப்பாடின்ற தற்கூரி பேசின்னு வர்றதுனால இனிமேல் அது வெற்றி சும்மா அப்படி லைட்டாக வெற்றி வாய்ப்பை டச் பண்ணாங்க, திரும்ப மீண்டும் ரிவர்ஸில் போயிடுச்சு. இது மாதிரி தாந்தோணித்தனமாக எவனா இந்த நேரத்தில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவானா, கிளம்பி போவானா, தேர்தல் இருக்குது, இன்னும் 8 மாதம் இருக்குது. இப்போ போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தொண்டரெல்லாம் டயர்டாக்கி கட்சி பணம் வேறு ஒரு தொண்டனுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு 30 லட்ச ரூபா எதுக்கு வீணாக போயிருக்கு. இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், கூட்டணியை அலைன்ஸை சரி பண்ணணும். இது மாதிரி இப்போ திமுக டாக்டர் மைதிரினை தூக்கினாங்க, அன்வர் ராஜாவை தூக்குனாங்க, இன்னொருத்தர் புதுக்கோட்டையில் தூக்குறாங்க. இந்த பக்கம் நம்மக்கிட்டேருந்து போன அத்தனை பேர் அங்கே இருக்காங்க. இந்த பக்கம் கலைராஜனை கொஞ்சம் அசகனா கூட வந்துடுவார். கலைராஜன் ஆளுங்களை தூக்கி அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும், மைதிரினை தூக்குறதுக்கு திமுகலேருந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணுன்ற குறைஞ்சபட்ச அறிவு கூட இந்த எடப்பாடிக்கு இல்லையே. இவரெல்லாம் எப்படி ஜெயிப்பார்? அவர் என்ன சொல்கிறார், கலைராஜன் அவர் அம்மா பேரில் அம்மா பேரிலே ஒரு மாவட்ட செயலாளர், 4 தொகுதி மாவட்ட செயலாளராக இருந்தவர். டிநகர் தொகுதி அவருக்குன்னு மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட தயாராகிறாங்க. சத்யாவுக்கு ஓட்டு போடுவாங்களா? அவர் சத்யாவுக்கு மாமா வேலை செய்தவர், சப்ளை சர்வீஸ் பண்ணவர். யாருக்கு? கலைராஜனுக்கு. அவர் பெரிய ஆளாக இவர் நினைக்கிறாரு. அங்கே ஆக்சுவலி சென்னை மாவட்டத்துக்கு ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா விபி கலைராஜன் தான். ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலாளர் அவர் இருந்தார். நான் மாவட்ட கழக துணை செயலாளராக நான் அவரோட பணியாற்றிருக்கேன். அவருடைய எபிலிட்டிலாம் ரொம்ப ஜாஸ்தி. அவரை போய் ப்ராப்பராக அப்ரோச் பண்ணால் அவர் வரதுக்கு தயாராக இருப்பார். அதெல்லாம் மனம் ஓந்து பண்ணி அவங்க திமுகவில் இல்லை, மனம் வெறுத்து போய் தான் அங்கே இருக்கிறாங்க. இதெல்லாமா அவங்க மைத்திரினை தூக்கணும்னு இந்த பக்கம் கலைராஜன் தூக்கணுமா இல்லையா, கவுண்டர் கொடுக்கணுமா இல்லையா? திமுக ஒருத்தர் தூக்கணும், நம்ம 2 பேரை தூக்கணும், அதுதான் அரசியலுங்க. அந்த அரசியல் கூட அண்ணன் எடப்பாடிக்கு புரியாமல் இந்த மாவட்ட செயலாளர்களை தெய்வமாக நினச்சிக்கின்னு ஒத்த ஓட்டு மாவட்ட செயலாளர்களாம் தெய்வமாக நினச்சி சுற்றினுக்கிறாரு. அம்மாவும் புரட்சி தலைவரும் தொண்டனுங்களை நம்பி அரசியல் பண்ணாங்க. ஆனால் இவர் மாவட்ட செயலாளர் நம்பி அரசியல் பண்ணுறாரு. அதனால தான் வெற்றி வாய்ப்பு. தொடர்ந்து 10 தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சார். 2 தேர்தலில் புறக்கணிப்பு செய்தார். மீண்டும் கூட புத்தி வரலன்னா இந்த தற்கூரியை வச்சுக்கின்னு எப்படி பொதுச் செயலாளரை வச்சுக்கின்னு எப்படி கட்சி நடக்கும், கட்சி ஜெயிக்கும்? வாய்ப்பே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்புகின்ற எதிர்கட்சியாக கூட வராது. அடுத்த முறை நான் எழுதி வச்சுங்க, நான் சொல்கிறேன்.
அடுத்த முறை தாவேக்காவா திமுகவா தான் போட்டியே இருக்கும். அது விஜய் சொன்னது கரெக்டு தான். முதலமைச்சராக தாவேக்கா விஜய் வரதுக்கு வாய்ப்பு, கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா திமுக வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக பிரகாசமாக இருக்குது. திமுகவுக்கு தான் இன்றைக்கி வெற்றி வாய்ப்பு. இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இடம் பெற்றால் அப்போ வந்து இருங்க அதெல்லாம் வெற்றால்லாம் சொல்லாதீங்க. ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் ஐக்கியமாயிட்டார், 4 தொகுதி முடிவு பண்ணி முடிச்சுட்டாங்க. சரி, இப்போ கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா இந்த முக்குலத்தோர் வாக்குகள் வந்து திமுக அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் நம்புகிறாரா? கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஓபிஎஸ் மூலமா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து முக்குலத்தோர் வாக்கு, தேவரங்கள் வாக்கு புரட்சித் தலைவருக்கு இருந்தது. புரட்சித் தலைவர் அம்மா சின்னம்மா அருகில் இருந்ததுனால சின்னம்மாவுக்கு இருந்தது. தொட்டு அந்த முக்குலத்தோர் இனம் வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அதிமுக வெற்றிக்கு மிகப்பெரிய பாலம் வந்து யாருன்னா முக்குலத்தோர் வாக்கு. அந்த முக்குலத்தோர்களை இவங்க தொடர்ந்து எடப்பாடியை வந்து அவமதிப்பதனால, முக்குலத்தோர் தலைவர்களை புறக்கணிக்கிறதுனால, இந்த எடப்பாடி மேலே கொங்கு மண்டலத்து ஆளுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அதே எடப்பாடியை வந்து வெறுத்து போயிட்டாங்க முக்குலத்தோர். எடப்பாடி ஒரு முக்குலத்தோரும் ஒரு வாக்குங்களை போட மாட்டாங்க. பாமகக்கு அப்புறம் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த பாமகக்கு அப்புறம் பெரிய சமுதாயம் எதிரானா முக்குலத்தோர் வாக்கு தான். வன்னியர்கள் வாக்கு பாமகன்னு சொல்ல வரல, வன்னியர்களுக்கு அப்புறம் பெரிய வாக்கு எதிரானா முக்குலத்தோர் வாக்கு. அந்த வாக்கே அதிமுகக்கு எதிராக இருக்குது, எடப்பாடிக்கு எதிராக இருக்குது. எதை காலம் தொட்டு எந்த வாக்கு வந்து புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் காப்பாற்றுச்சோ அந்த வாக்கு வந்து எடப்பாடி டோட்டலாக சரிஞ்சிடுச்சு. நான் காலையில் ஒரு எடப்பாடி அருகில் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசுகிறேன். நான் எப்பா அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க, திமுகவுக்கு போகிறாங்க நம்ம தலைவர்கள், அதை தடுத்து நிறுத்தலாம். நம்மளால தான் அங்கே திமுக தாங்கி பிடிச்சினுக்கிறாங்க. ஒரு 9 மந்திரி இருக்கிறாப்பில், செந்தில் பாலாஜிலேருந்து நம்ம சேகர் பாபானன்லேருந்து ரகுபதியிலேருந்து KKSSRலேருந்து தொடர்ந்து செந்தில் அப்படி இருக்காங்க. இவங்களெல்லாம் மீண்டும் ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணி திரும்ப தாய் கழகத்துக்கு வாங்கன்னு சொல்லி அப்ரோச் பண்ணி இவங்களை இருக்கிற வேலையை விட்டுவிட்டு யாருமே இல்லாத ஊரில் யாருக்குப்பா டீ யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எடப்பாடி இப்போ போய் யாருமே இல்லாத இடத்துல ஒவ்வொரு நாளுக்கு 300 ரூபா குவார்ட்ரு பிரியாணி இதெல்லாம் கொடுத்து இவரே கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தை வச்சு இவரே மகிழ்ச்சி ஆகி அதுலேயே ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு மூத்த தலைவர் தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கரு 11வது கேபினெட்டில் 11வது ரேங்க். அது அப்படி இருக்கிற டெப்டி ஸ்பீக்கரை வந்து கையை பிடிச்சி இப்படி தள்ளுறதும் இல்லை. என்ன காரணம் இப்படி கையை பிடிச்சி தள்ளினாங்க? இல்லை ஒரு பக்குவமே இல்லாத தருகுறின்றன அந்த ஆளுக்கு. அதாவது ஒரு காகிதம் ஒரு எச்சையில அந்த கோபுரத்து மேலே எச்சையிலையா ரெட்டையிலையாக போய் ஒட்டிக்கிச்சு காற்று அடித்த காற்றுல. திரும்ப ஒரு காற்று அடிச்சதுன்னா திரும்ப வந்து கீழே ஊந்துடும் அந்த எச்சையில் ரெட்டையில். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான கோட்பாடு. இதெல்லாம் என்ன பிஹேவியர்? அவரோட சீனியாரிட்டி என்ன, உன்னுடைய சீனியாரிட்டி என்ன, தம்பிதரோட சீனியாரிட்டி என்ன? இந்த இயக்கத்தில் யாரை திருப்தி பண்ணுறது வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்துற? அப்படி தான் தங்கமணி இது பண்ணுற, அப்படி தான் செங்கோடி அண்ணனை புறக்கணிக்கிற, கொஞ்ச நாளைக்கு CV சண்முகத்தை புறக்கணிக்கிற. என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் அந்த பெரிய அம்மாவோட பெரிய லீடரா? அதான் மைத்திரன் சொல்கிறது. டாக்டர் மைத்திரனை பற்றி அதாவது அவர் போனதில் திமுக போனதில் சில வருத்தங்கள் இருக்குது, அது தப்பு இல்லை, அது நம்மளுக்கு ஜீர்ணிக்க முடியல. ஆனால் போன விதம் வந்து கரெக்டு தான். அவர் ஒரு இந்த சென்னை மண்டல பொறுப்பாளர். சென்னை மண்டலம் எத்தனை மாவட்ட 10 மாவட்டம் 6-7 மாவட்ட செயலாளர். அந்த 6-7 மாவட்டத்தில் அம்மா காலத்தில் வந்து பொறுப்பாளராக இருந்தார். 3 முறை ராஜ்யசபா MP அம்மா கொடுத்தாங்க. ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக மயிலாப்பூரில் அம்மா நிறுத்தினாங்க. அவர் வெற்றி பெறல. ஆனால் இவ்வளோ முக்கியமான ஆள் அம்மாவுக்கு. அம்மாவோட தீவிர விசுவாசியாக இருந்தார். பிஜேபி RSS இயக்கத்தும் RSSக்கும் திமுகவுக்கும் சற்றுமே ஒத்து போகாது. பரம எதிரி யாருன்னு திமுக கேட்டு பாருங்க, பிஜேபி கூட சொல்ல மாட்டாங்க, RSS இயக்கத்தை சொல்லுவாங்க. அப்படி மோடியோட RSS இயக்கத்தில் ஒன்றாக பணியாற்றியவர் யார்? டாக்டர் மைத்திரன் அவர்கள். திரு மைத்திரன் அவர்கள் எவ்வளவு நோகடிச்சிருந்தால், எடப்பாடி எவ்வளவு புறக்கணிச்சிருந்தால், இந்த போன இந்த மாவட்ட செயலாளர்கள் சென்னையில் எவ்வளோ அவமதிப்பு, அவர் பேரை கூட போடுறதில்ல போஸ்டரில், அவமதிச்சிருந்தால் அந்த இனத்துக்கே விரோதி யாருன்னா திமுக தான், திராவிட முன்னேற்ற கழகம். RSS என்ற எண்ணத்துக்கு நேர் எதிர் விரோதிய காங்கிரஸ் கூட கிடையாதுங்க, திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட இடத்துல போயிருக்காருன்னா எவ்வளோ நொந்து போயிருப்பார். இவங்களெல்லாம் பழி வாங்கணுன்ற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தான் அவர் போயிருக்கார். நல்ல பண்பாளர், மிகப்பெரிய சர்ஜன். அவர் ஏதோ MBBS டாக்டர் இல்லை, அவர் MD, மிகப்பெரிய சர்ஜன். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.